மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரெண்டு மிக முக்கியமான செய்தி கிடச்சிருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா சென்னை திமுகவோட கோட்டைன்னு சொல்லுவாங்க. இனிமேல் அப்படி இருக்க போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. தாவேக்க அந்த வாட்டி சென்னை எடுத்துக்கும். திமுகவோட இதயமாக பார்க்கப்படுற தேர்தல் அரசியலில் திமுகவோட இதயம் தான் சென்னை. இந்த வாட்டி இதயத்தை எடுத்துகிட்டு விட்டுறலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கட்சி ரொம்ப தெளிவாக இருக்குது. காரணம் சேகர் பாபு அப்படிங்கிற ஒருத்தர், அவருக்கு பக்காவான தேர்தல் ஸ்கெட்சை தாவேக்கா சார்பாக போடப்பட்டிருக்கு. செய்திகளில் வந்துருச்சு. இனிமேல் நான் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. செய்திகளில் ஆதவர்ஜன் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக அந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், நம்பிக்கையோடு இருக்கிறதுக்காண்டி. இப்போ ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், ஒரு தலைவர் எப்படி தொகுதிகளை சூஸ் பண்ணுவார், நம்ம தலைவர் என்ன சூஸ் பண்ணுவார் அப்படிங்கிற அந்த கொஸ்டின் மார்க் நம்ம அத்தனை பேருக்கு முன்னாடி இருக்கும்போது, இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு தொகுதியை ஒரு தலைவர் சூஸ் பண்ணுவாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம தலைவர் விஜய் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இனிமேல் நடிகர் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னீங்கன்னு வைங்களேன், தகுதியே கிடையாதியா உங்களை அவரை வந்து நீங்கள் விமர்சிக்கிறதுக்கு. அப்படி ஒரு மக்கள் தலைவனாக என்னுடைய தலைவர் உருவாக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ரெண்டுமே முக்கியமான செய்திகள் இருக்கு. ஒன் பை ஒன்னா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ள போகலாம். முதல் விஷயம் மக்களே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சேகர் பாபு அப்படிங்கிற ஒருத்தர் நம்ம நிர்வாகிகளை தாக்குனதுலேருந்து நம்ம அத்தனை பேரும் சோஷியல் மீடியாவில் என்ன பேசிகிட்டு இருக்கோன்னா, அந்த ஆள் டெபாசிட் வாங்கக்கூடாது. துறைமுகம் பகுதி தான் இவரோட தொகுதி. அந்த தொகுதியில் சேகர் பாபு அவர்களுக்கு இந்த தேர்தலில் டெபாசிட் இழந்து தேர்தல் அரசியலுக்கே தகுதி இல்லாத நபர் அப்படிங்கிற அந்த இடத்தை நோக்கி இவரை நகர்த்தணும் அப்படிங்கிற உறுதிப்பாட்டில் தாவேக்கால ஆன்லைனில் இருக்கக்கூடிய நிறையா பேர் பேசிகிட்டு இருந்ததை என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. நம்ம தலைவர் மட்டும் என்ன சாதாரணமாக அந்த நிகழ்வை கடந்து போவார். ஏன்னா சர்வே எடுக்க போன தன் பேரை சொல்லி தன் கட்சிக்காண்டி வேலை பார்க்கக்கூடிய நிர்வாகிகளை, கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை தாக்கியிருக்காங்க, ஒரு வயசான ஆட்டோ டிரைவரை தாக்கியிருக்காங்க. பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. ஸோ இந்த நிகழ்வுக்கு நான் போய் மறுக்க அவங்கள அடிக்கிறேன் அப்படிங்கிறது சரியான ஜனநாயக போக்காக இருக்காது. அது சரியான தேர்தல் அரசியல் கிடையாது. இவருக்கு ஏன் இந்த ஆணவம் வருது, இவருக்கு ஏன் இந்த அகங்காரம் வருது? யோசிச்சு பார்த்தா கையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ பதவி, மேலே இருக்கக்கூடிய அமைச்சர் பதவி, அதை பிடுங்கிடலாம், பிடுங்கிட்டு விட்டுறலாம். பிடுங்கிட்டு விட்டா இவருக்கு இந்த ஆணவம் வராது. இந்த வாட்டி சேகர் பாபு அவர்கள் தோற்கணும் அப்படிங்கிறதுல நம்ம தலைமை ரொம்ப தெளிவாக இருக்குது. அதற்கான வேலைகள் தான் இன்றைய தினம், நேற்று வந்து அறிவிச்சார் தலைவர் அவர்கள், தேர்தல் பிரச்சாரம் இந்த மாதிரி டீமில் நான் ஒப்படைக்கிறேன், நீங்கள் வேலையை பாருங்கன்னு சொன்னார். அடுத்த நாள் வடசென்னையில் இருக்கக்கூடிய பெரம்பூரில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல செயல்வீரல் மீட்டிங் போட்டு ஆதவர்ஜன் அவர்களை இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்காங்க. எவ்வளவு தூரம் சென்னை விஷயத்தில் தாவேக்கா தெளிவாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த செய்தி ஒரு பெரிய உதாரணம். என்னப்பா ஆச்சு, என்ன யோசிக்கிறாங்கன்னா, 16 தொகுதி இருக்குது சென்னையில். இந்த 16 தொகுதியிலுமே திமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பக்கம் மாசு இருக்காரு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சேகர் பாபு அவர் இருக்கார், தென்சென்னை அவர், வடசென்னை இவர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாலு, டிஆர் பாலு இருக்கார்ல, அவர் இருக்கார். அவர் பெருசாக ஆக்டிவாக இல்லை. சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பக்கம் மாசு அவர்கள், ஒரு பக்கம் சேகர் பாபு அவர்கள். எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருமே தகுதி இல்லாத ஆள் தேர்தல் அரசியலுக்கு. இந்த ரெண்டு பேர்ட்டையுமே சென்னையை நம்ம எடுத்துப்போம். இவங்க ரெண்டு பேருமே சென்னையில் எங்கள் சகாப்தம், எங்களை தாண்டி சென்னையில் யாரும் எதுவும் பண்ண முடியாது, திமுக தாண்டி எதுவும் பண்ண முடியாது, அம்மையாராலே செய்ய முடியல, உங்களால் செய்ய முடியுமான்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி செஞ்சு காமிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தலைமை தெளிவாக இருக்குது. இந்த 16 தொகுதியிலையும் உத்தேச வேட்பாளர் இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி செய்திகளில் சில செய்திகள் வருது. ஒவ்வொருத்தங்களையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம தலைமை கழகத்தில் இருக்கக்கூடிய பல முக்கியமான நிர்வாகிகள் சென்னையை குறி வச்சு இறங்குறாங்க. தலைமையில் இருக்கிறவங்க சென்னையை குறி வைக்கிறாங்க. நிறைய பேர், அதாவது நம்ம தலைமையில் ஒரு 10 பேர் இருக்காங்க உதாரணத்துக்கு வச்சுக்கிட்டா, அந்த 10 பேரில் 6 பேர் சென்னையில் இறங்குறாங்க. அந்த மாதிரி ஒரு மிக முக்கியமான வலுவான கேண்டிடேட்டோட சென்னையை நம்ம சந்திக்க போகிறோம். இந்த வாட்டி சென்னை நம்மது அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம தலைமை ரொம்ப தெளிவாக இருக்குது. இது நம்பர் 1 பாயிண்ட். காரணம் சேகர் பாபு அவரோட ஆணவம், மாசு அவர்களோட முறையற்ற மக்கள் பணியில் அவர் பேசுகிற சில பதில்கள், இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம கோவம் வருது. இந்த ரெண்டு பேரையும், இந்த ரெண்டு பேர் தலைமையில் இருக்கக்கூடிய திமுகவோட கோட்டையை சென்னையில் உடைச்சு விடுறது தான் சரியான நாகரிகமான பதிலடியாக இருக்குங்கிறதுல நம்ம தலைமை தெளிவாக இருக்காங்க. நம்பர் 1. நம்பர் 2, தலைவர் எங்கே போட்டி போட போகிறார்? அத்தனை பேருக்கும் மிக முக்கியமான கேள்வி தான். 234 தொகுதியிலையும் தாவேக்கா நிற்க போகிறதா இருந்தாலும் 233 தொகுதியில் தாவேக்காவோட சின்னமாக இருக்கக்கூடிய விசில் சின்னத்தில் தலைவர் நிப்பாட்டின வேட்பாளருக்கு நம்ம ஓட்டு போடுவோம். தலைவர் எங்கே நிற்கிறாரு, அந்த மக்களுக்கு ஒரு டபுள் போனஸாக இருக்குமே. நம்ம தொகுதியா, இவர் தொகுதியா, அவர் தொகுதியான்னு சொல்லி இந்த ஊடகங்களில் ஏகப்பட்ட செய்தி வரும். முதல்ல என்ன சொன்னாங்க, வி சென்டிமெண்ட் இருக்கக்கூடிய தொகுதியில் தான் தலைவர் விஜய் அவர்கள் போட்டி போட போகிறாங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டில் வி எழுத்து எங்கெங்கே இருக்கோ அத்தனை எழுத்து எடுத்து போட்டு இந்த 2 தொகுதி, அந்த 3 தொகுதி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இது எதுக்குமே நம்ம தலைமை ரியாக்ட் பண்ணலாம், அமைதியாக இருந்தாங்க. சரி, அப்போ தலைவர் எங்கே தான் வெற்றி வாய்ப்பு எங்கே இருக்கோ அங்கே தானே போட்டிடுவாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால், யார் எங்கே பாரம்பரியமான வாக்குகள் இருக்கோ அங்கே போட்டிட்டு சேஃபாக ஜெயிக்கிறதா அந்த எலெக்ஷனோட மிக முக்கியமான யுக்தியாக இருக்கும். நம்ம கட்சியில் எந்த இடத்துல நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிற விஷயத்தெல்லாம் ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ஏன் தெரியுமா, நம்ம பார்த்தீங்கன்னா சும்மா வந்து உறுப்பினர் சேர்க்கை பண்ணலை. நம்ம கட்சியில் ஓட்டர் ஐடி அடிப்படையில் தான் உறுப்பினர் சேர்க்கை பண்ணியிருக்கோம். ஒவ்வொருத்தங்க ஓட்டர் ஐடியை நம்ம கணக்கு பண்ணாவே எந்த தொகுதியில் எவ்வளோ ஓட்டர் ஐடி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஈஸியாக கணக்கு பண்ணிடலாம். கணக்கு பண்ணும்போது எந்த தொகுதியில் நம்ம
நமக்கு அதிகமான உறுப்பினர் இருக்காங்களோ அந்த தொகுதியில் போய் நம்ம தலைவர் விஜய் அவர்கள் நின்னாங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. இதான் தெளிவான ஈஸியான யூகமாக இருக்கும். ஆனால் நம்ம தலைவர் விஜய் அவர்கள் இந்த அரசியல் பண்ணுறதுக்கு வரல அப்படிங்கிற விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க. சரி, வேற மாதிரி நம்ம இவர் இருக்கார்ல, உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல, அவரை மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன தொகுதியாக ஒரு தொகுதியை பிடிச்சிவிட்டு அந்த தொகுதியில் வந்து கேண்டிடேட்டாக நின்ட்டோம்னா தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணிட்டு இந்த தொகுதிக்குள்ளே 2 நாளில் பிரச்சாரம் பண்ணி முடிச்சிடலாம். 2 நாளில் பிரச்சாரம் பண்ணால் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இந்த தொகுதி ஈஸியாக இருக்குங்கிறதுனால தான் சேப்பாக்கம் தொகுதியில் போய் நின்றுட்டு இருக்காரு. மற்றபடி சேப்பாக்கத்துக்கு அவருக்கும் எந்த விதமான கணக்கெலாம் எதுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி எதுவும் ஐடியா பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் நான் வரல இங்கே அரசியலுக்கு அப்படிங்கிற விஷயத்தில் தலைவர் விஜய் அவர்கள் தெளிவாக இருக்காங்க. சரி, அப்போ அவர் பிறந்த ஊர் வேறு ஏதாவது சென்டிமெண்ட். இப்போது சீமானண்ணே காரைக்குள்ளே போயிட்டு நிற்கிறாப்புல. ஏன்னு கேட்டால் நான் அங்கே தான் பிறந்தேங்கிறாப்புல. அப்போ ஏன் போன கடலூரில் நின்னீங்க, அதுக்கு முந்தின எலெக்ஷனில் திருவட்டூரில் நின்னீங்க, அப்போலாம் பிறந்த ஊர் கணக்கு தெரியலையான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. அவர் எதனால் போய் இந்த எலெக்ஷனில் காரைக்குள்ளே நிற்கிறான்னு தெரியல. இந்த மாதிரி பிறந்த சென்டிமெண்ட். இப்போ கலைஞர் எங்கே நின்னார், திருவாரூர் என்னுடைய பிறந்த ஊர், அங்கே போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி நின்னார். இப்போ நம்ம கட்சியிலே எடுத்துங்களேன், மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா அருண்ராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா நாமக்கல் இருக்கக்கூடிய திருச்செங்கோடு அப்படிங்கிற தொகுதியில் போய் நிற்கிறாங்க. நான் பிறந்த ஊருங்க, இந்த ஊருக்கு நல்லது பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லி நிற்கிறாங்க. அந்த மாதிரி தலைவர் விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு சென்டிமெண்ட், பிறந்த ஊர் இல்லை மிக முக்கியமான தனக்கு இணக்கமான மண், அந்த மாதிரி எதுவும் யோசிக்கிறாங்க, அந்த மாதிரி எதுவும் ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, நான் அப்படியும் பண்ணலங்க, அது தப்பு சொல்லலை, அப்படி நான் பண்ண மாட்டேன், எனக்கு அதுவும் சரியாக இருக்காது அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் போகிறாரு. அப்போ தலைவா நீ எங்கே தான் தலைவா போட்டிட போகிற, என்ன தான் சிந்தனை, என்ன தான் போக்கு அப்படின்னு யோசிக்கும் போது எங்கே வறுமை அதிகமாக இருக்கோ, எங்கே வருமானமே இல்லையோ, எந்த தொகுதியில் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ தமிழ்நாட்டில், அந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினராக தான் நான் மாறணும். அந்த தொகுதி மூலமாக தான் அந்த தொகுதியில் ஏழ்மை வறுமையை போக்குறது தான் என்னுடைய பிரதானமான இலக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தலைவர் சொல்கிறாருனா, ஒரு தலைவர் பேசுகிறாருனா, ஒரு தலைவர் யோசிக்கிறாருனா, இந்த ஆங்கிளை இது வரைக்கும் தமிழக அரசியல் களத்தில் யாராவது யோசிச்சிருப்பாங்களா? எங்கே நின்னா ஈஸியாக ஜெயிக்கலாம், எங்கே நின்னா நம்ம ஜாதிக்காரன் நிறையா இருக்கான், எங்கே நின்னா நம்ம மதத்துக்காரன் நிறையா இருக்கான், எங்கே போனால் நம்ம சமுதாய வாக்குகள் சிந்தாமல் சதறாமல் நம்மள்கிட்ட வரும், இப்படிலாம் யோசிக்கிற தலைவர்கள் மத்தியில் எந்த தொகுதி ரொம்ப சின்னமாக இருக்கும், எந்த தொகுதியில் ஏதோ ஒரு சென்டிமெண்ட் இருக்கும், எந்த தொகுதியில் ஜாதகம் பார்த்து போய் நின்று வாஸ்து பார்த்து நின்னா ஜெயிக்கலாம், இந்த மாதிரி யோசிக்கிற தலைவர் மத்தியில் எங்கே வறுமை இருக்கோ அங்கே போய் நிற்பேன்னு ஒரு தலைவர் சொல்கிறாருங்க. என்னம்மா ஐடியா பாருங்களேன். சென்டிமெண்ட்டுனாங்க, அதுனாங்க, இதுனாங்க, மீடியாவாலே யோசிக்க முடியாத ஒரு தாட் ப்ராசஸ்ஸு. ஏன்னா தமிழக அரசியல் களத்தில் இந்த மாதிரி எண்ண ஓட்டத்தில் ஒரு தலைவர் தன்னுடைய தொகுதியை சூஸ் பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. ஏழ்மை எங்கே அதிகமாக இருக்குது, ஏழ்மை எங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில்னா வட சென்னை ஒரு முக்கியமான பகுதியில் வரும். வட சென்னையில் இந்த பெரம்பூரில் போட்டாங்களே மீட்டிங், அந்த தொகுதியில் கூட தலைவர் நிற்கணும், நின்னா சரியாக இருக்கும். இல்லை வட சென்னையோட அந்த எண்ண ஓட்டத்தை மாற்றணும், அதனால தான் நாங்கள் தலைவரோட சிந்தனை போக்கு ஏழ்மையை போக்குற ஒரு தொகுதியாக இருக்கணும் சொல்றாரு. அப்ப வட சென்னையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தொகுதியில் என்ன சரியா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. எனிவே தலைவரோட டிசிஷன் மேக்கிங் அவர் தன்னுடைய அனலைஸ் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருப்பாரு. ஏன் ராமநாதபுரத்தில் கூட போய் நிற்கலாம், இல்லை புதுக்கோட்டையில் போய் நிற்கலாம், எங்கே வேணா போய் நிற்கலாம், ஏன் ஊர் கடலூரில் கூட வந்து நிற்கலாம். இந்த ஊரில் வந்து ரொம்ப வெள்ளப்போக்கு அதிகமாக இருக்குது, ஈஸியாக மக்கள் எந்திரிச்சு வராங்க, வெள்ளம் மழைன்னு சொல்லி மறுபடியும் இந்த மழை இங்கே கீழே அமுக்குது, ஸோ இந்த இயற்கை வள பாதிப்புனாலே இந்த தொகுதி பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி கூட தலைவர் நிற்கலாம். ஆனால் அவர் எங்கே சுலபமாக ஜெயிக்கலாமோ அங்கே நிற்க போகிறதில்ல, எங்கே நிறைய கஷ்டம் இருக்கும் அந்த தொகுதியில் போய் நிற்க போகிறேன்னு சொல்கிறாரு. நான் சொல்கிறேன்ல, இதனால தான் சொல்கிறேன் இவர் நடிகர் கிடையாது, இவர் சும்மாத்துக்கு அரசியலுக்கு வந்தேன், சும்மாத்துக்கு அரசியல் களத்தில் இப்படி பயணிக்கிறேன் அப்படிலாம் கிடையாது. ஒரு பக்கம் சேகர் பாபுவோட சாம்ராஜ்யத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சாலும் இந்த பக்கம் தெரியும் பார்த்தீங்கன்னா வடச்சென்னையை மேம்படுத்தணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டமும் சேர்ந்துருக்கு. ஈகோ மட்டும் இங்கே கிடையாது, ஈகோவை தாண்டி அந்த சேகர் பாபு அந்த தொகுதிக்கு அந்த எண்ணத்தை மாற்றலை. இந்த பகுதி மக்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க, இந்த மாதிரி தான் நடந்துப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்திலேயே தான் அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த கூட்டத்தில் வந்த ஒருத்தராக இருந்தால் அந்த கூட்டத்தை மாத்திர எண்ண ஓட்டம் அவருக்கு வரவே இல்லை. அந்த கூட்டத்துக்குள்ளே வேற யாரும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய ரவுடிஸ் அரசியலை முன்னெடுக்கிறாரு. அந்த கூட்டம் பாவப்பட்ட கூட்டம், அந்த கூட்டத்துக்கு இந்த தண்டனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு இடத்த நான் சூஸ் பண்ணுறேங்கிறதுனால கூட தலைவர் அங்கே சூஸ் பண்ணலாம். எனக்கு தெரிலங்க, எனக்கு அப்படியே அந்த அவர் சொல்கிறத கேட்டதுன்னா அப்படியே எமோஷனல் ஆயிடுச்சு. இப்படிலாம் யோசிப்பாராங்க, இப்படிலாம் ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் இருப்பாரா? அப்படி உலகத்தில் இருந்தாலும் அவர் அரசியல்வாதியாக இருப்பாரா? அப்படிப்பட்ட அரசியல்வாதி தமிழ்நாட்டில் இருப்பாரா? அந்த அரசியல்வாதி ஒரு கட்சி ஆரம்பித்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோமா? இதுக்கு மேலே என்னங்க வேணும்? இந்த சிந்தனை போக்கு இது வரைக்கும் தமிழக அரசியல் களத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வோம், இதை பண்ணுவோம், இந்த மாதிரி பண்ணுவோம், அந்த மாதிரி பண்ணுவோம்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்கே கஷ்டப்படணுமோ அங்கே போய் கஷ்டப்பட்டு அந்த பகுதியை நான் சிங்கப்பூர் ஆக்குவேன்னு சொல்கிறார் ஒரு தலைவர்.
இது யார் இருக்கா இந்த அரசியல் களத்தில்? இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாருமே கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், தலைவர் விஜய் அவர்கள் தனித்துவமான அரசியல்வாதி, ஒரே ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு, தலைவா நீ எங்கே நின்னால் ஜெயிச்சிருவ தலைவா, நீ எங்கே வேணால் நில்ல தலைவா, அதில் மாற்றுக்கிறது இல்லை. உங்களுடைய சிந்தனை போக்கு எந்த இடத்துல வறுமை இருக்குது, எந்த இடத்துல மோசமானதாக இருக்கா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கே நின்று அந்த பகுதியை தமிழ்நாட்டில் மாற்றி வரலாறை திருப்பி எழுதுங்க தலைவா, உங்களுக்கு பக்கபலமாக துணையாக நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து, மிக முக்கியமாக தாவேக சார்ந்து ஏகப்பட்ட பதிவுகளை தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.